Hello everyone. Today we are going to see about reproduction in organism. Introduction. Reproduction is one of the important biological process. இனப்பெருக்கம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த biological process by which every living organism gives rise to new organism. ஒவ்வொரு உயிரினமும் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும். Similar to themselves. அதை போன்றே ஒரு உயிரினம் அதை போன்றே ஒரு உயிரினத்தை தோற்றுவிக்குமே ஆனால் அதற்கு பெயர்தான் இனப்பெருக்கம். Basic features of reproduction. First one, replications of DNA, copying of DNA. Second one, cell division. இதில் only mitotic, that means mitosis or mitotic and meiotic. Mitosis and meiosis. Formations of reproductive bodies are unit. Development of reproductive bodies into offspring. இதில் offspring அப்படின்னு பார்த்தீங்கன்னா young one. All reproductive methods are broadly categorized into two types. One is asexual reproduction and another one is sexual reproduction. Asexual reproduction. The new individuals are produced by any form other than the fusion of gametes. கேமீட்டோட இணைதல் இல்லாமல் கேமீட் உருவாகாமல் ஒரு உயிரினம் தோன்றும். Asexual reproduction is also known as abomixis. Asexual reproductionல வேற எப்படி சொல்லலாம்? abomixis அப்படின்னு சொல்லலாம். So abomixis term was suggested by Wingler. Wingler அப்படிங்கிறவர் தான் abomixis அப்படிங்கிற டேர்ம் வந்து சஜெக்ஷன் பண்ணார். abomixis இஸ் குயிக் மல்டிப்ளிகேஷன். இப்போ abomixis அப்படின்னது வேகமாக மல்டிப்ளை ஆகும். அதே சமயத்தில் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகும்? ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸ் ஒரே மாதிரியாக ஜீன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் வந்து உருவாக்கும். ஃப்ரம் த சிங்கிள் பேரண்ட்ஸ், ஒரே ஒரு பேரண்ட்கிட்ட இருந்து ஜெனட்டிக்கலாக சிமிலராக இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து தோன்றும். Such a population produced from single individual is called clone. அப்படி ஒரே ஒரு இண்டிவிஜுவல் இருந்து ஒரே மாதிரி ஜெனட்டிக் காப்பி உள்ள ஒரு யங் ஒன் தோன்றும் ஆயின் அதற்கு பெயர் தான் க்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈச் மெம்பர்ஸ் ஆஃப் க்ளோன் இஸ் கால்டு ராமெட். அப்போது அந்த மெம்பரில் இருக்கக்கூடிய யங் ஒன் எல்லாமே ஒன்றும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Asexual reproduction brings about multiplications of a species only. Asexual reproduction என்னது? It is just multiplication of species. It does not play a role in evolution as no variation is introduced into new individual formed by it. இதில் புதிதாக எந்த ஒரு உயிரினமோ ஜெனட்டிக்கலாக புதிதாக ஒரு உயிரினம் தோன்றாது. ஏன்னா ஜீன் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பீசிஸ் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால் என்ன பண்ண முடியாது, எவல்யூஷன் அப்படிங்கிற முக்கியத்துவம் அதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் வேரியேஷனே கிடையாது, மாற்றமே கிடையாது. பேரண்ட்ஸ் மாதிரியே யங் ஒன்று இருக்கும், அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஜீனை தான் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால் எவல்யூஷனரி முக்கியத்துவம் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு கிடையாது. ரேட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை காட்டிலும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இன் புரோட்டிஸ்ட் அண்ட் மொனேரன்ஸ் த ஆர்கனிசம் ஆர் த பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு டூ டு கிவ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல்ஸ். புரோட்டிஸ்ட் மொனேரன்ஸ் இந்த ரெண்டு ஆர்கனிசத்துலையுமே செல் டிவைட் ஆகும். செல் டிவைடு நடந்து ரெண்டு நியூ இண்டிவிஜுவல் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus, in these organisms, cell division is itself a mode of reproduction. இந்த வகையான ஆர்கனிசத்தில் செல் டிவிஷன் அப்படிங்கிறதே ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன். Members of the kingdom fungi and simple plants such as algae reproduce through special asexual reproductive structure. ஃபங்கை பூஞ்சைகளிலும் ஆல்கே பாசிகளிலும் புது வகையான ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்ட்ரக்சர், அது ஸ்பெஷல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன? The most common of these structure are zoospores.
இதில் ஜூஸ்போர் அப்படிங்கிற ஒரு ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. தட் யூஸ்வலி ஆர் மைக்ரோஸ்கோபிக். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? மைக்ரோஸ்கோபிக் இன் ஸ்ட்ரக்சர் which can seen only through microscope. மொட்டைல் ஸ்ட்ரக்சர். அது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும் பொழுது அந்த ஸ்போர் எப்படி இருக்குன்னா நகரக்கூடியதாக காணப்படும். ஜூஸ் ஸ்போர் அப்படின்னாவே நகரக்கூடியதுன்னு அர்த்தம். மொட்டைல் மூமெண்ட். அதர் காமன் ஏசெக்சுவல் ரிப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கொனீடியா. பெனிசிலியம் அப்படிங்கிறதுல கொனீடியா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பஸ் ஃபார்மேஷன். ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னா பட்டிங் அப்படிங்கிற மெத்தடில் இனப்பெருக்கம் நடக்குது. அண்ட் ஜெம்யூல்ஸ் அப்படின்னா ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸில் ஜெம்யூல்ஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்குது. இது எல்லாமே ரீப்ரடக்ஷனோட மெத்தட். Asexual reproduction in plants. Asexual reproduction plantsல எப்படி நடக்குது? In flowering plants there are two main types of asexual reproduction. இரண்டு வகைகளில் asexual reproduction வந்து flowering plantsல நடக்குது. Agamospermy and vegetative propagation. Agamospermy. Agamospermy அப்படின்னா என்னது? It is the formation of an embryo without fertilization and meiotic. எம்ப்ரியோ உருவாகும், ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் உருவாகும். அதே சமயத்தில் மியாட்டிக் அப்படிங்கிற மியாசிஸ் நடைபெறாது. It means plants belongs to this category propagate through seeds. இந்த வகையான பிளான்ஸ் எல்லாமே வளரும். எப்படி வளரும்? சீட்ஸ்லேருந்து வளரும். ஆனால் பட் த embryo formation does not involve meiosis and syngamy. அந்த embryo formation மட்டும் meiosis அப்படிங்கிறதும் syngamy அப்படிங்கிற நிகழ்வு எதுவுமே நடைபெறாது. There are three different types of agamospermy. First one diplospory, second adventive embryony, and third one ebospory. Diplospory. In this method archisporium differentiates to form a megaspore mother cell. இந்த மெத்தடில் ஆர்கிஸ்போரியம் அப்படிங்கிற செல்லு வேறுபாடு அடைந்து டிஃபரன்ஷியேட் ஆகி மெகாஸ்போர் மதர் செல்லாக உருவாகுது. ஆனால் these megaspore mother cells directly gives rise to an embryo sac. இந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே ஒரு எம்ப்ரியோ சாக்காக உருவாகுது, மாறுது. வித்தவுட் மியாசிஸ். மியாசிஸ் அப்படிங்கிற செல்யூஷன் நடக்காமலே மெகாஸ்போர் மதர் செல்லிருந்து எம்ப்ரியோ சாக் வந்து உருவாகுது. திஸ் எம்ப்ரியோ சாக் இஸ் டிப்ளாய்டு. இந்த எம்ப்ரியோ சாக் எப்படி இருக்குது? 2n நம்பர் டிப்ளாய்டு இன் கண்டிஷன் அண்ட் எ டிப்ளாய்டு எம்ப்ரியோ இஸ் ஃபார்ம்டு. அது உள்ள என்ன இருக்குது? டிப்ளாய்டு எம்ப்ரியோ இருக்குது வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இந்த டிப்ளாய்டு எம்ப்ரியோ எப்படி உருவாச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடைபெறாமலே உருவாயிடுச்சு. எங்கேருந்து உருவாயிருக்கு? ஃப்ரம் டிப்ளாய்டு எக் ஆஃப் திஸ் எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக் உள்ளே இருக்கக்கூடிய டிப்ளாய்டு எக்கில் இருந்து டிப்ளாய்டு எம்ப்ரியோ வந்து உருவாயிருக்கு. டிப்ளாய்டு அப்படின்னா 2n நம்பர், ஹாப்ளாய்டு அப்படின்னா சிங்கிள் நம்பர், அதாவது n அப்படின்னா ஹாப்ளாய்டு. ஸோ two haploid gamete are fused together will become a diploid embryo. Diplospory is also known as diploid parthenogenesis. Parthenogenesis அப்படினு பார்க்கும்போது young one formed from only one parents without fusion of gamete. அதுக்கு பேர் தான் parthenogenesis. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீனியம், தெராக்சகம். Adventive embryony. In this method an embryo is formed from any diploid cells. இந்த வகையான மெத்தடில் எம்ப்ரியோ வந்து உருவாகுது. எங்கேருந்து உருவாகுது? டிப்ளாய்ட் செல்லிருந்து உருவாகுது. அது என்ன டிப்ளாய்ட் செல்லு? நியூசிலஸ் ஆர் இன்டெக்மெண்ட்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்குது? ஓவியூலில் இருக்குது, எக்ஸப்ட் எம்ப்ரியோ சாக். ஆனால் எங்கேருந்து உருவாகக்கூடாது? எம்ப்ரியோ சாக்லேயும் டிப்ளாய்ட் செல் இருக்கும், அங்கேருந்து உருவாக்கல. ஓவியோலில் இருக்கக்கூடிய இன்டெக்மெண்ட், நியூசிலஸ், அங்கிருந்து என்ன பண்ணுதுன்னா எம்ப்ரியோ வந்து உருவாகுது. This diploid cell behaves like a zygote.
அப்போ அந்த நியூசிலஸாக இருக்கலாம், இன்டெக்மெண்டாக இருக்கலாம், அங்கேருந்து உருவாகக்கூடிய எம்ப்ரியோ எப்படி இருக்குன்னா ஜைகோட்டாக பிஹேவ் பண்ணுது. அட்வென்டிவ் எம்ப்ரியோஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் நியூசிலஸ். நியூசிலஸ்லேருந்து ஒரு எம்ப்ரியோ உருவாகுது. அது எந்த வகையாக இருக்கலாம்? எக்ஸாம்பிள்ஸ் சிட்ரஸ், மேங்கிஃபெரா, ஒப்பேன்ஷியா, மேமிலேரியா. அதே சமயத்தில் இன்டெக்மெண்ட்ஸில் இருந்து எம்ப்ரியோ உருவாச்சுன்னா ஸ்பைராந்தஸ் ஆஸ்ட்ரலைஸ், எபோஸ்போரி. It was discovered by Rosenberg in Iachium plant. In this method, embryo sac or female gametobite is directly formed from any diploid cell of the sporophyte except megaspore mother cell without meiosis. இந்த வகையான மெத்தடில் எம்ப்ரியோ sac அல்லது ஃபீமேல் கேமிட்டோபைட் உருவாகுது. எங்கேருந்து உருவாகுது? டிப்ளாய்ட் செல்லேருந்து உருவாகுது. எங்கே இருக்கக்கூடிய டிப்ளாய்ட் செல்? ஸ்போரோஃபைட் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய டிப்ளாய்ட் செல்லேருந்து உருவாகுது. ஆனால் எங்கேருந்து உருவாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்லேருந்து உருவாகலை. அதே சமயத்தில் மியாசிஸ் நடைபெறலை. இன் திஸ் கேமிட்டோபைட் ஆல்வேஸ் ரிமைன் டிப்ளாய்டு. அப்போ இந்த வகையான கேமிட்டோபைட்டில் எப்பவுமே டிப்ளாய்டாக தான் காணப்படும், 2n நம்பர் தான் காணப்படும். எக்ஸாம்பிள்ஸ் ஹயாச்சியம் பிளான்ட், ரெனின்குலஸ் அண்ட் ரூபஸ்.